السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த திக்ரை 7 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலே பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து, மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் இன்று வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மஹ்ரிபுக்கு பின்னால் இருந்து ஜும்ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களினூடாக நமக்கு அதனுடைய சிறப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வெள்ளி இரவிலே நாம் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளி இரவிலே, அதாவது ஜும்ஆவுடைய நாளிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதை வழமையாக அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். நாமும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவோம். ஏராளமான சிறப்புகள் அதற்கும் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர், இந்த தஸ்பீஹ் மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதனை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தஸ்பீஹ் என்னவென்றால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் 7 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டிலே பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய தொழிலிலே அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருகின்றான். தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான்.